சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை ஆனந்த சித்தன் ஐயப்பனை பற்றிய அற்புதமான தகவல்கள். ஒருமுறை சபரிமலைக்கு சென்றால் மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் புனிதமான மலைதான் நம் ஆனந்த சித்தன் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் வாழும் சபரிமலை காந்தமலையாகும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது சபரிமலை சென்று ஐயப்பனை கண்டு நெய்யபிஷேக பிரியனுக்கு நெய்யபிஷேகம் செய்து வந்தால் கர்மவினையின் வீரியம் குறையும். இது உண்மை. பற்றற்ற வாழ்க்கையில் நம் ஐயப்பனை பற்றி கொள்ள ஐயப்பன் நமக்கு எல்லாம் பத்தாக தந்திருக்கிறார். தோற்றம், நீராடல், உணவு பழக்க வழக்கம், உடல் சுகம் தவிர்த்தல், நல்ல பேச்சு, கூட்டு வழிபாடு, அன்னதானம், சரணம் கூப்பிடுதல், அனைவரையும் ஐயப்பனாக கருதுதல், புலனடக்கம். தங்கும் இடங்கள் 10. பெருவழிப்பாதை தடம்: எரிமேலி, அழுதாமேடு, இஞ்சிப்பாறை, முக்குழி, எலவந்தாளம், கரிமலை, பம்பை, அப்பாச்சிமேடு, சபரிபீடம், சரங்குத்தி. வழிபடும் முறைகள் 10. பேட்டை துள்ளல், கல்லிடுதல், தேங்காய் உடைத்தல், கற்பூரமேற்றுதல், அபிஷேகம், சரணமிடுதல், வெடி வழிபாடு, படிபூஜை, அங்கப்பிரதர்சனம், ஜோதி வழிபாடு. ஆனந்த சித்தன் ஐயப்பனின் தரிசனங்கள் 10. மாத தரிசனம், மண்டல பூஜை, ஆராட்டு திருநாள், திருபாபரண தரிசனம், சித்திரை விஷு, திருவோண திருநாள், பங்குனி உத்திர திருநாள், பிரதிஷ்டை திருநாள், நெரபுத்தரி நாள், மகர சங்கராந்தி நாள். ஆனந்த சித்தன் ஐயப்பனின் மந்திரங்கள் 10. சாஸ்தா மூலமந்திரம், சாஸ்தா காயத்ரி மந்திரம், சாஸ்தா தியான ஸ்லோகம், சாஸ்தா அஷ்டோத்திரம், சாஸ்தா திரிசதி, சாஸ்தா மாலா மந்திரம், சாஸ்தா பஞ்சரத்னம், சாஸ்தா பிரிதி பாடல்கள், சாஸ்தா சகசரநாமாவளி, ஸ்ரீ ஹரிஹராத் மஜாஷ்டகம். இப்படி ஐயப்பனை பயபக்தியோடு வழிபட நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக்கி தரக்கூடிய வல்லமை படைத்த காந்தமலை சொருவன் ஸ்ரீ ஐயப்பன் என்றும் உங்களுக்கு அருள் புரிவார்.